வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வியூ அண்ட் ப்ரொசீஜர் இந்த ரெண்டதை பற்றி பேசிடுவோம். வியூ ரொம்ப ஈஸி. என்னன்னா, இப்போ எஸ்கியூஎல்ல நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற கமாண்ட் எதுன்னா செலக்ட். மல்டிபிள் டேட்டாபேஸ் மல்டிபிள் டேபிள்ஸ்லேருந்து ரெக்கார்ட்ஸை எடுத்து என்ன பண்ணுவோம், டிஸ்பிளே பண்ணுவோம். மல்டிபிள் டேபிள்னு இல்லை, சிங்கிள் டேபிள் மல்டிபிள் டேபிள் ஜாயின் பண்ணி எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போது சில கொயரியை நம்ம அடிக்கடி டைப் பண்ண வேண்டியிருந்தால் அந்த செலக்ட் கொயரியை ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம், ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், வியூன்னு சொல்லுவோம். இப்போ என்ன ஆகும்னா, அந்த கொயரியோட ரிசல்ட்டை இந்த வியூ கால் பண்ணால் போதும், நமக்கு அது கிடச்சிரும், அந்த ரிசல்ட் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது, செலக்ட் asterisk from block 1 நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். யூனியன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பிளாக் 2. நான் என்ன பண்ணோம், பிளாக் 1ம் பிளாக் 2வும் மெர்ஜ் பண்ணி டிஸ்பிளே பண்ணிருச்சு, ரிப்பீட்டட் எடுத்தாச்சு. இப்போது இந்த query நம்ம அடிக்கடி எக்ஸிக்யூட் பண்ணுறதா வச்சுக்குவோம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு வியூ கிரியேட் பண்ணிக்கலாம். வியூ பண்ணுறதுக்கு கிரியேட் வியூ வியூ நேம், வியூ பேர் என்ன வச்சுக்கிறேன், பிளாக் அஸ்ன்னு போட்டு செலக்ட் இந்த கொயரி ஸ்டார்ட் ஃப்ரம் பிளாக் 1 யூனியன் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் பிளாக் 2ன்னு கொடுத்தா, ஆல்ரெடி இருக்குன்னு சொல்கிறேன், ட்ராப் பிளாக் ட்ராப் பண்ணிடுவோம். பாருங்கள், ஒரு வியூ கிரியேட் ஆகிடுச்சு. என்ன வியூ பேர் பிளாக். எதை, இந்த செலக்ட் கமாண்ட்ஸோட ரிசல்ட்டை வச்சு. இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பிளாக்னு கொடுத்தா பிளாக் என்ன பண்ணோம், அதுக்குள்ளே இருக்க இந்த கொயரியை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். ரைட்டா? ஸோ இப்போ நமக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ ஒரு கொயரியை ஒரு நேம்குள்ளே ஸ்டோர் பண்ணால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், வியூன்னு சொல்லுவோம். ரைட்டா? ஓகே, அவ்வளோதான் வியூ. அவ்வளோதான். பெரிய பெரிய கொயரியை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரொசீஜர். ப்ரொசீஜர்ஸ் என்னென்னா, எஸ்கியூஎல்குள்ளே நம்ம எழுதுகிற ப்ரோக்ராமிங் பேர் என்ன சொல்லுவோம், ப்ரொசீஜர் சொல்லுவோம். ஒரு ப்ரோக்ராம்னா என்னென்னா இருக்கும், வேரியபிள் இருக்கும், டேட்டா இருக்கும், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், ரிப்பீட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே நம்ம ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். அஸ் வெல் அஸ் கொயரியோட ரிசல்ட்டு அல்லது கொயரியையும் ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போது பல ஸ்டேட்மெண்ட் சேர்ந்து ஒரு ப்ரொசீஜர்ஸ் எழுதும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட எண்டு என்னது, செமிகோலன், டெலிமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் செமிகோலன் போட்டாலே ஸ்டேட்மெண்ட் எண்ட் ஆகிரும். ஸோ ப்ரொசீஜர் எண்ட் ஆகிரும். அதனால் ஒரு ப்ரொசீஜர் பண்ணும்போது டெலிமீட்டரை மாற்றிக்கணும். ரைட்டாக, நார்மல் டெலிமீட்டர் செமிகோலனை மாற்றிட்டு ப்ரொசீஜர் கமாண்ட் எழுதிட்டு திருப்பி நார்மல் டெலிமீட்டருக்கு வந்துடணும். இப்போ ப்ரொசீஜர் லென்த்தியாக டைப் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு நோட் பேடில் போய் வேண்டியதை டைப் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டாக, எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு நோட் பேட் போகிறேன். ரைட். இப்போது ஃபஸ்ட்டாக டெலிமீட்டரை டபுள் ஸ்லாஷாக செமிகோலன் பதிலாக மாற்றிட்டோம். இப்போது கிரியேட் ப்ரொசீஜர், கிரியேட் ப்ரொசீஜரோட பேர் நான் என்ன வச்சுக்கிறேன், பிக் 2. 2 வேல்யூ கொடுத்தா பெரிய வேல்யூ காமிக்கணும். அதனால் நெக்ஸ்ட் இதுக்குள்ளே ப்ராக்கெட்டில் வரப்போகிறது அதோட parameters
parameters என்ன சொல்லணும்னா இன்னன்னா வெளியிலேருந்து டேட்டா உள்ளே வரும், அவுட்டுன்னா உள்ளேருந்து வெளியில் போகும். இன் அவுட்டுன்னா வெளியிலையும் உள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன் வந்து ஐ இன்டிஜர் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஐ என்ற வேரியபிள் டேட்டா வரப்போகுது. என்ன டைப்? இன்டிஜர். ஒரு ஜே என்ற வேரியபிள் திருப்பி இன் ஜே இன்டிஜர். இப்போது அவுட் வந்து கே இன்டிஜர். 3 வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கேன், 2 இன்புட் ஒரு அவுட்புட். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து க்ரியேட் ப்ரொசீஜர் நேம், இந்த இது கட்டாயமாக இருக்கணும். ப்ராக்கெட்டில் பேராமீட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு என் பண்ணிவிட்டு நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணிக்கணும், பிகின். கடைசியாக வந்து என்னது, எண்டு. எண்டு வந்து டபுள் ஸ்லாஷோட முடிச்சுக்கணும். இப்போது நம்ம நடுவில் வந்து கமெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இஃப் I greater than j, then set k equal to I, else set k equal to j end if. இது நமக்கு ரொம்ப பேருக்கு ப்ரோக்ராம் எழுதுனவங்களுக்குலாம் பார்த்தோன்னே தெரியும். I greater than j இருந்தால் k equal to I என்ன ப்ரோக்ராம்குள்ளே எழுதுவோம். இதில் set என்ற கீவேர்டு யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. set k equal to I, else இல்லைன்னா ஜேயோட வேல்யூ கேல ஸ்டோர் பண்ணுறோம், எண்ட் இஃப் பண்ணிட்டோம். இப்போது ரிசல்ட் இதில் இருக்குது, கேயில் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணிடும், எண்ட் பண்ணிடும். எண்டு முடிச்சோடனே திருப்பி டெலிமிட்டர் நார்மலாக மாற்றிடணும். என்ன மாற்றிடணும், செமிகோலனாக மாற்றிடணும். ரைட்டா? இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம திருப்பி எஸ்கியூஎல்குள்ளே வருவோம், இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ என்ன ஆகுது, ப்ரொசீஜர் க்ரியேட் ஆகிடுச்சு, டெலிமிட்டரும் நம்ம மாற்றிக்கிட்டோம். இப்போது ப்ரொசீஜர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னா கால் என்ற வேர்டு யூஸ் பண்ணணும். நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், பிக் 2. அதில் 2 வேல்யூ இன்புட் 30 50. அவுட்புட் வந்து ஒரு வேரியபிள் வேணும். அந்த அவுட்புட் வேரியபிள் பேர் வந்து அட்டோடு இருக்கணும். ரைட்டா? ப்ரொசீஜர் கால் பண்ணும்போது எதனோட இருக்கணும், அட்டோடு இருக்கணும். இப்போ ஓகேன்னா இப்போது இந்த ரிசல்ட் கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் ஆகிற கே ரிசல்ட் வந்து இதில் அட்கேயில் ஸ்டோர் பண்ணிடுவோம். இப்போ நம்ம செலக்ட் அட்கேன்னு கொடுத்தா எங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்துருச்சு, 15 வந்துருச்சு. ஓகே, ரைட். இப்போது இது வந்து ஒரு டைப். இதே மாதிரி ஒரு எஸ்கியூஎல்குள்ளே போய் ஒரு எம்ப்ளாயி கோடு இருக்கா இல்லையா என்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? இப்போ நம்ம திருப்பி இன்னொரு ப்ரொசீஜர்ஸ் எழுதுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், டெலிமிட்டர் ஸ்லாஷ் create procedure check emp id. ப்ரொசீஜர் பேர் என்ன வச்சுருக்கோம், செக் எம்பு ஐடின்னு வச்சுருக்கோம். பேராமீட்டர் வந்து ஒரு இன் பேராமீட்டர் கொடுப்போம், ஐடி 1. இன்னொன்று வந்து அவுட் பேராமீட்டர் ஐடி அல்லது அவுட் பேராமீட்டர், ஸோ இன் பேராமீட்டர் ஐடி 1 இன்டிஜர், அவுட் வந்து ரிசல்ட்டு வந்து இன்டிஜராகவே இருக்கட்டும். ரைட்டா? கிரியேட் ப்ரொசீஜர் செக்இன் பண்ணியிருக்கோம், இன் வந்து ஐடி 1லேயும் அவுட்டும் பண்ணியிருக்கோம். இப்போது பிகின். இப்போது ஒரு ப்ரொசீஜர்ஸ் எழுதும் போது வேரியபிள் டிக்ளரேஷன் தேவையில்லைன்னா, டிக்ளரேஷன் வேணும்னா நம்ம டிக்ளேர் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா கே என்னது இன்டிஜர் இன்னும் வச்சுக்கிறேன். பாருங்கள், செலக்ட் எம்ப்ளாயி ஐடி இன்டு கே
எம்ப்ளாயி ஐடி எடுத்து எதில் ஸ்டோர் பண்ண, கேயில் ஸ்டோர் பண்ண ஃப்ரம் எம்ப்ளாயி ஒரு டேட்டாபேஸ் வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு நமக்கு வந்த இன் பேராமீட்டர் ஐடி 1ன்னு சொல்லிட்டோம். ரைட்டா? ஸோ இப்போது ரிசல்ட் வந்து எதில் இருக்கும், கேயில் இருக்கும். இப்போ இந்த ப்ரொசீஜரை என் பண்ணிடுவோம். சாரி, முடிச்சுட்டு செட் அவுட்புட்டில் கொடுக்கணும் இல்லையா, ரிசல்ட் ஈக்குவல் டு என்ன வச்சுக்குவோம், கே எண்டு டெலிமீட்டர் வந்து என்னது, செமிகோலன். பாருங்கள், செக் எம்ப்ளாயி ஐடி ஒரு கொடுக்குறோம், ஒரு நம்பர் கொடுக்குறோம், கொடுத்துட்டு செலக்ட் எம்ப்ளாயி ஐடி இன்ட்டு கே. எம்ப்ளாயி ஐடி எடுத்து கேயில் ஸ்டோர் பண்ண எந்த டேபிள், எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி ஐடி நம்ம கொடுத்த ஐடி. ஸோ நம்ம கொடுத்த ஐடி இருந்தால் அந்த ஐடியை ஸ்டோர் பண்ணும், இல்லைன்னா நல்ல ஸ்டோர் பண்ணும். ரைட்டா? ஸோ இப்போ ரிசல்ட்டில் ஆன்சர்ஸ் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகேயா? ஓகே ஆயிடுச்சு. இப்போ நம்ம கால் செக் இஎம்பி ஐடி 2 இன்னும் கொடுக்குறதா வச்சுக்குவோம். அவுட்புட் வந்து இதில் இருக்கட்டும், அட் ரிசல்ட்டில் இருக்கட்டும். ஸோ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ செலக்ட் அட் ரிசல்ட்னு கொடுத்தா 2 இருக்கு இல்லையா, வந்துருச்சு. இப்போ இதே நம்ம கால் பண்ணும்போது 12 கொடுக்குறோம். அட் ரிசல்ட்டில் என்ன இருக்குது, நல். ஸோ டேட்டாபேஸில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அதனோட கோடிங் வந்து நம்ம எஸ்கியூஎல் எழுதி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரொசீஜர் வழியாக ஃபாலோ பண்ணி ஆன்சர்ஸ் கொண்டு வந்து பார்த்துக்கலாம். ஸோ கோடிங்கை அனுப்பி செக் பண்ணுற விட எக்ஸிஸ்டிங் கோடிங்கை, அதாவது எக்ஸிஸ்டிங் கோடிங் கம்பைல் பண்ணி வச்சுட்டு பேராமீட்டர் மாத்திரம் அனுப்பி நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எது யூஸ் ஆகும், ப்ரொசீஜர்ஸ் யூஸ் ஆகும். ரைட்டா? ஸோ இது எல்லாமே இஃப் கண்டிஷன் மொபைல். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்ப்போம். கிரியேட் ப்ரொசீஜர் display 10 என்ன வச்சுக்கிறேன், display 10. ஓகே, display n என்ன வச்சுக்கிறேன். in ப்ரொசீஜர் ஏதாவது n1 இன்டிஜர். அவுட்புட்டு வந்து ரிசல்ட்டு வேரியபிள் கேரக்டர் ஆஃப் ஏதோ ஒரு 50ன்னு வச்சுக்குவோம். ஸோ 2 வேரியபிள், ஒன்று n1ல் இன் வரப்போகுது, ரிசல்ட்டில் வந்து அவுட்புட் வரப்போகுது. இப்போ இதில் வந்து டிக்ளேர் ஒரு வேரியபிள் கே இன்டிஜர் வச்சுட்டு டிக்ளேர் ரிசல்ட் வேரியபிள் கேரக்டர் ஆஃப் 50. ஸோ 2 வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறோம், ஒன்று கே இன்னொன்று ரிசல்ட்டு. இப்போது ஃபஸ்ட்டாக கேவோட வேல்யூ 1, இதே மாதிரி ரிசல்ட் வந்து என்னது எம்டி இன்னும் வச்சுட்டு ரிப்பீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா while k less than equal to n1. n1ன்றது எங்களுக்கு வர்ற இன்புட். ஸோ while k less than n1 do சொல்லிட்டு நம்ம ரிசல்ட்டு செட் ரிசல்ட் ஈக்குவல் டு கன்கார்டினேஷன் ஆஃப் ரிசல்ட்டு கமா கே கமா. ஸோ ரிசல்ட்டோட கேவோட வேல்யூ ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொன்று என்ன ஜாயின் பண்ண சொல்கிறோம், கமா ஜாயின் பண்ண சொல்கிறோம். பண்ணிவிட்டு திருப்பி செட் கே ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோ. என்ன பண்ணிடு, ஒயில்னு வந்தால் எண்ட் ஒயில் வரணும். ஸோ இப்போ இது என்ன ஆகும், நம்ம n1ல் என்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே ஒவ்வொரு நம்பராக எடுத்து 1லேருந்து
ஜாயின் பண்ணிட்டே வந்து எதில் ஸ்டோர் பண்ணிடும், ரிசல்ட்ஸில் ஸ்டோர் பண்ணிடும். பண்ணோன்னா எண்ட் ஒயில் எண்ட் பண்ணிட்டோம், டெலிமிட்டர் மாற்றிட்டோம். இப்போ இதை வந்து காப்பி பண்ணிக்கோ. இது எரர் வந்திருக்கு. Manual corresponds to the error. Set k equal to k plus 1 end while at line number 7. line number 7 na konjam so the first line, ரெண்டாவது line begin 3 4 5 6 பாருங்க. இந்த இடத்துல என்ன போடல, செமிகோலன் போடல. அதான் ப்ராப்ளமே. இங்கேயும் செமிகோலன் போடல, இங்கேயும் என்ன போடல, செமிகோலன் போடல. ஓகே, ரைட். ரைட், எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகிருக்கும், க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நம்ம கால் டிஸ்பிளே எண் ஒரு 10 கொடுத்துட்டு அட்டு ரிசல்ட்னு கொடுத்தா ஃபாலோ ஆகிருக்கும். செலக்ட் அட்டு ரிசல்ட்னு கொடுத்தா என்ன வரணும், ஆன்சர் வரணும், ப்ராப்பராக வரல. ஸோ நம்ம கோடிங்கில் என்ன எரர்னா, நம்ம 2 வேரியபிளும் ஈக்குவலாக கொடுத்துட்டோம். 2 வேரியபிளும் இங்கேயும் ஒன்று பண்ணிவிட்டு இங்கேயும் என்ன பண்ணிட்டோம், டிக்ளேர் பண்ணிட்டோம். ரைட்டா? ஸோ வேரியபிள் பேர் மாற்றணும். இது ரிசல்ட் 1ன்னு வச்சுக்குவோம், இது ரிசல்ட். ஸோ எண்ட் ஒயில் முடிச்ச உடனே செட் ரிசல்ட் 1 ஈக்குவல் டு ரிசல்ட் கொடுத்துருவோம். ரிசல்ட் 1 ஈக்குவல் டு ரிசல்ட்டு. ரைட், லூப்புக்குள்ளே ரிசல்ட் யூஸ் பண்ணுவோம். ஆன்சர் ஃபைனலாக ரிசல்ட் 1ல் போய் ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஸோ ட்ராப் ப்ரொசீஜர் display 10. display n. ரைட்டா? இப்போ திருப்பி கிரியேட் பண்ணிக்குவோம். இப்போ கால் display n 10, at result. Call display results. Suppose select at result. என்ன வரும், 1 2 3 4 5 6 7 8 9 10 வரும். இதே நம்ம கால் பண்ணும்போது 20 கொடுத்துட்டு என்டர் பண்ணி data too long for column results at row 1. லென்த் இப்போ பற்ற மாட்டேங்க, 50 கேரக்டர் பத்தலை, 15 கொடுத்து பார்ப்போம். அல்லது உள்ளே போய் ப்ரோக்ராம்குள்ளே 50 மாற்றிக்கணும். 15 இந்த லென்த்து நம்ம வேரியபிள் கேரக்டர் ஆஃப் என்ன வச்சுருக்கோம், 50 வச்சுருக்கோம். ஸோ 50க்கு மேலே போனால் எரர் வந்துடும் இல்லையா.
250 கொடுத்தா லென்த்தியாக காமிச்சிக்கலாம். ஓகேயா, ரைட். ஸோ இப்போது லூப்பில் என்ன பண்ணியிருக்கோம், create procedure name in out எல்லாம் கொடுத்துட்டு பிகினில் டிக்ளேர் வேரியபிள் பண்ணிவிட்டு while condition do end while இதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், நம்ம என்ன வேணாலும் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு நம்பராக ரிசல்ட்டில் ஜாயின் பண்ணிட்டு வர மாதிரி பண்ணியிருக்கோம். கடைசியாக இது அவுட்புட் வேரியபிள் RES1 போய் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அங்கே @RES1 போட்டால் என்ன கிடச்சிரும், ஆன்சர்ஸ் கிடச்சிரும். ஸோ இப்போது ஒரு ப்ரொசீஜர்ஸ்குள்ளே கோடிங் எழுதலாம். டேபிளோடு இன்ட்ராக்ட் பண்ணியும் நம்ம டேட்டாவை எடுத்துகிட்டு ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ கோடிங்கை எழுதி கம்பைல் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது MySQLோட ப்ரொசீஜர் வேலை. ஓகே, ஸோ வியூ அண்ட் ப்ரொசீஜர் ரெண்டுமே கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோக்ராமர்ஸாக ஆகும்போது. இதையும் சேவ் பண்ணிக்குவோம். ரைட், ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போது நமக்கு வியூ தெரியும், ப்ரொசீஜர் தெரியும், ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் தெரியும், இன்சர்ட் அப்டேட் டெலீட் செலக்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும், டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண தெரியும், டேபிள் க்ரியேட் பண்ண தெரியும். இது எல்லாமே சேர்ந்தது தான் MySQL. அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் 9 இருக்குது நெட்டில், உங்களுக்கு பார்த்தா என்ன வேணாலும் கிடைச்சிரும். ஓகே, இப்போது எக்ஸ்ட்ராக்ட்ன்ற ஒரு கமாண்டெல்லாம் இருக்கும், நம்ம காமிக்கலை. நம்ம எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் பாருங்கள், செலக்ட் எக்ஸ்ட்ராக்ட் அவர் ஃப்ரம் நவ். எக்ஸ்ட்ராக்ட் அவரை எடுத்துகிட்டு வா எங்கேருந்து, நவ்வுன்னா கரண்ட் டேட் அண்ட் டைம். ஸோ இப்போது அவர் வந்து என்ன வருது, 15 3 மணி மதியம் 3 மணிக்கு. இதே நம்ம ஏகப்பட்டது இருக்கும், மினிட்ஸ் செகண்ட்ஸ் என்ன வேணாலும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவர் வைஸ் ரிப்போர்ட் வேணும்னா எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு. ஸோ இப்படி ரொம்ப இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண நீடு பார்த்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ரைட்டா, அவ்வளோதாங்க MySQL. பார்ப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி.